வணக்கம். மக்கள் கூட்டாட்சி பாகம் 28. சேவை அமைப்புகளின் செயல்பாடுகள். மக்கள் கூட்டாட்சி ஒருங்கிணைப்பு அமைப்புகள் பொது பணிகளை நேரடியாக செய்து கொள்ள முடியாது. அனைத்து செயல்பாடுகளுக்கும் சேவை அமைப்புகள் மூலம் செய்து கொள்ள வேண்டும். அந்தந்த மக்கள் கூட்டாட்சி ஒருங்கிணைப்பு அமைப்பிற்குள் வரும் பொதுப்பணிகளை செய்து கொள்ளவும், மக்கள் கூட்டாட்சி பேரவைக்குள் அனைவருக்கும் வேலை முறைப்படுத்துதலும், அனைத்து உற்பத்தி தொழில்கள் அமைத்து கொள்ளவும், தொடர்ந்து கண்காணிக்கவும் சேவை அமைப்புகளை அந்தந்த அமைப்புகள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். தேசிய அளவில் விஞ்ஞான ஆய்விற்கான வழிகாட்டல், தேசம் முழுதும் ஒரே விலை நிர்ணயம் செய்தல், வெளிநாட்டு தொடர்புகள், இராணுவம், காவல் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், இராணுவ தளவாடங்கள் அமைத்தல், சட்ட நீதி பரிபாலனைக்கு வழிகாட்டுதல் உள்ளிட்ட தேசம் தழுவிய பணிகளை மேற்கொள்ள தேவையான சேவை அமைப்புகள் தேசிய ஒருங்கிணைப்பு அமைப்பு தேர்வு செய்து மக்கள் கூட்டாட்சி பேரவைகளின் ஒப்புதலுடன் செயல்படுத்தப்பட வேண்டும். சட்ட தொகுப்பு. போலி ஜனநாயக நவீன அடிமத்துவ சமூக அமைப்பில் வரி விதிப்பு, நில உரிமை, தனிநபர் மூலதனம், லாப கணக்கு, மக்களின் வரையறையற்ற சேமிப்பு, காகித பணப்புழக்கம், உச்சியிலிருந்து மக்களை நோக்கி அதிகார திணிப்பிற்கு 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தலைமையிலான அரசு துறைகள் ஆக மேலும் உள்ள அனைத்து செயல்பாட்டிற்கும் 10,000க்கும் அதிகமான சட்டங்களும் அதன் உட்பிரிவுகளும் தொகுக்கப்பட்டிருக்கும். மக்கள் கூட்டாட்சி வழிகாட்டுதலானவை அடிப்படை சட்டங்களாகவும் அதன் உட்பிரிவுகளுமான சட்ட தொகுப்பு அதிகபட்சம் 50க்கும் உட்பட்டிருக்கும். மக்கள் கூட்டாட்சிக்கு உட்படும் அனைவரும் மக்கள் கூட்டாட்சியினையும் அதன் சட்டங்களையும் படித்து தெரிந்திருக்க வேண்டும். ஆக மக்கள் கூட்டாட்சியின் மகத்துவம் நூலின் 1ஆம் அத்தியாயத்தில் உள்ளவைகளை அதன் சாராம்சங்களாக 1 முதல் 6ஆம் பாகம் வரை வெளியிட்டிருந்தோம். மக்கள் கூட்டாட்சியின் மகத்துவம் நூலின் 2ஆம் அத்தியாயத்தில் உள்ளவைகளை 7ஆம் பாகம் முதல் 28ஆம் பாகங்களில் வெளியிட்டிருந்தோம். மக்கள் கூட்டாட்சியின் மகத்துவம் நூலின் 3ஆம் அத்தியாயம் 29ஆம் பாகம் வெளியீட்டிலிருந்து பார்க்கலாம். எங்கள் அனைத்து வெளியீடுகளையும் வரிசைப்படுத்தி பார்க்க உங்கள் யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று டைப் செய்து பதிவு செய்து கொள்ளுங்கள். அனைத்து பாகங்களையும் தொடர்ச்சியாக பாருங்கள், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.